இப்போ நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறதுல எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரெசன்ஸ். உங்களோட ப்ரெசன்ஸ் இன் தட் கான்வர்சேஷன் ஆக்சுவலி டிட்டர்மைன் த குவாலிட்டி ஆஃப் த கான்வர்சேஷன். ஏன் சொல்கிறேன்னா, த மோர் யூ ஆர் ப்ரெசன்ட் இன் த மூமெண்ட் யூ கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் த கான்வர்சேஷன். மோஸ்ட்லி என்ன நடக்கும்னா, வென் பீப்புள் வி ஹேவ் கான்வர்சேஷன், நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு மைண்ட் வந்து கைண்ட் ஆஃப் பிளாங்க் ஸ்டேட் போயிடும். லைக் அவங்க பேசினே இருப்பாங்க, we don't even listen to what they were saying. And நம்ம அப்படியே மைண்ட் வந்து வேண்டர் ஆகினு இருக்கும், வேற ஏதோ தாட்ஸ் மைண்ட்ல போயின்னு இருக்கும், சும்மா சுத்தி நடக்க வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். And we can't actually focus nowadays, and which leads to drop in the quality of the conversation. So ஏன் presence ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, it actually helps us to feel the other people. இப்போ ஒன் டு ஒன் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்னா, if I only give my total presence, என்னால் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு என்னால் நிஜமாக ஃபீல் பண்ண முடியும். உங்களோட லைக் சப்டல் கியூஸ், உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட பிஹேவியர்ஸ் ஒவ்வொன்றும் வந்து லைக் அவங்க கை இப்படி வச்சுருந்தா இப்படிதான்ற மாதிரி எந்த ஒரு பாடி லாங்குவேஜ் ஆக்சுவலாகவே கிடையாது. இட் ஆல் அண்ட் கட் இன்ஸ்டிங். அண்ட் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட கட் இன்ஸ்டிங் ஆக்டிவாகவே கிடையாது. அந்த ரீசன் இஸ் வெரி மச் சிம்பிள், that we are not listening properly. We are not giving a total presence to the conversation. So you need to try to give your total presence while you are having a conversation. இப்போ ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட இப்போ பேசினு இருக்கலாம், unless I give total concentration in this conversation, என்னால் ஒரு ஃபோக்கஸ்டாக நான் சொல்ல வரதை என்னால் சொல்ல முடியாது, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகணும் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. Okay, and to increase your presence, what you have to do is, இது வந்து பாடி லாங்குவேஜ் ட்ரிக்ஸ் டிப்ஸ்லாம் கிடையாது. It's just being relaxed in your own body. If you feel so much intimidated by the environment, இப்போ இங்கே சுற்றி இந்த மாதிரி இடத்துல வந்து பேசுறதுக்கு இல்லைன்னா ஏதோ ஒன்று உங்கள் பாடியிலேயே உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியலன்னா, அஃப்கோர்ஸ் உங்களால் கான்வர்சேஷன் ஃப்ரீயாக வச்சுக்க முடியாது. You need to check wherever the body parts திடீர்னு டைட்டாக இருக்கும். And it might happen due to the social anxiety you get. இப்போ திடீர்னு ஒரு சுச்சுவேஷன்ல பேசுறதுக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர், தட் இஸ் த மெயின் ரீசன். இதுதான் மெயின் ரீசன். ஸ்டேஜ் ஃபியர் வரும்போது நீங்க நினைச்சு பாருங்க, ஸ்டேஜ்ல போய் நீங்க பேச ட்ரை பண்ணும்போது உங்களோட பாடி எப்படி ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க ஃபியர் வரும்போது அப்படியே ஒரு செஸ்ட் வந்து டைட்டன்ஸ் ஆகும், த்ரோட் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், அந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் போலவே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், பயமா இருக்கும், கால் வந்து பயங்கர வெயிட், லைக் 2 லெக்கும் ஏகப்பட்ட வெயிட் வச்ச மாதிரி இருக்கும், கால் நகர்த்தவே முடியாது, ஒரு வித்தியாசமான ஃபீல், ரொம்ப ஆடான ஃபீலிங். அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் while your body is becoming much more tensed up. Okay, lot of adrenaline is pushing to your body, and அதனால உங்க பாடி வந்து கொஞ்சம் ஜெர்க்கியான மூமெண்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்கும், லைக் ஜெர்க். அண்ட் காஸ் ஆஃப் தட் உங்களோட நர்வஸ்னஸ் அதிகமாகி உங்களோட வாய்ஸும் வந்து ஷேக்கியாக இருக்கும். உங்களால் வந்து ஒரு ஃப்ளோவில் பேச முடியாது, ஸ்லோவாக பேசணும் அந்த ஐடியா எதுவுமே இல்லாமல், லைக் யூ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஸ்பீக் as much as fast as possible without even letting the other person understand what you're trying to say. It is true, like literally most of the people just do it. இதுக்கான மெயின் ரீசன், they can't relax in their own body first. The very simple way அதுக்கு என்னன்னா, மெடிடேஷன் டெய்லி பண்ணலாம், அது அப்சல்யூட்லி தட்ஸ் அ நெசசரி. ஓகே, ஐ டூ மெடிடேஷன் லைக் தினமும் ஒரு 10 minutes ஆச்சும் மினிமம் பர் டே வந்து நான் ரெகுலராக பண்ணுறேன். அண்ட் விச் ஹெல்ப்ஸ் மீ இன் ரிட்டர்ன் ஃபார் it literally improves in any skill that I want. You can check about meditation on online. ஏதோ ஒன்று செக் பண்ணி ஒரு மெடிட்டோ ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஐ பர்சனலி யூஸ் மெடிட்டோ. யூ கேன் செக் விச் எவர் த திங் தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. அண்ட் த செகண்ட் திங் இஸ் ரிலாக்ஸிங் யுவர் பாடி கான்ஷியஸ்லி. லைக் உங்களுக்கு இப்போ அப்படியே ஃபீல் ஆகுமா, மோஸ்ட்லி வந்து இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபீல் ஆகும், ரொம்ப அப்படியே டைட்டாகி மேலே தூக்குற மாதிரி ஒரு ஃபீல், செஸ்ட்டு டைட் ஆகிறது, ஸ்டொமக் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப டைட் ஆகிற மாதிரி இருக்கும், பயம் வர டைமில். அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் ஃப்ரண்ட்
open up your body and breathe relax. ஃப்ரீயாக கொஞ்சம் மூச்சு விடுங்க. That's all it takes. And relax your own body. By just doing that, you can be able to improve your conversation. You'll be more present in the situation. இப்போ நீங்கள் ஒரு வேளை கான்வர்சேஷன் வச்சுன்னு இருக்கீங்க, நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, just come back to the present moment. மெடிடேஷனில் யூஸ் பண்ணலாம். You know what is meditation, right? மெடிடேஷன் டைமில் ஒரு 10 minutes டைமர் வச்சுட்டு just focus on your breath. And என்ன ஆகணும் மோஸ்ட்லி when you're trying to focus on your breath, நீங்கள் வேற ஏதாவது ஒரு தாட் வந்து மைண்டில் வரும். அந்த மாதிரி வந்தாலும் உங்கள் மைண்டில் நீங்கள் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக டிசிஷன் சரி மறுபடியும் மூச்சு விடுறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதில் வெளிலவா மறுபடியும் அப்படின்ட்டு மறுபடியும் மூச்சு விடுற ஃபுல் ஃபோக்கஸ் போகும். அது மறுபடியும் ஒரு 2 செகண்ட் மேபி இருக்கும், மறுபடியும் இன்னொரு தாட் வரும். நம்ம தாட்ஸ் நடுவில் வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அதுல இருந்து ஸ்விட்ச் ஆகிட்டு வர்றது தான் மெடிடேஷன். இந்த 10 minutes நீங்கள் அதான் பண்ண போகிறீங்க, கண்ண முடியணும். அண்ட் தட் இஸ் வாட் யூ ஆக்சுவலி கான் டூ இன் த ரியல் கான்வர்சேஷன். இப்போ நீங்கள் கான்வர்சேஷன் இப்போ நான் உங்ககிட்ட பேசணும் இருக்கும்போது எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இன்டல்ஜ் ஆகி போகாமல் கம் பேக் டு த வீடியோன்ற மாதிரி மறுபடியும் நான் இதுக்கு வரும். அண்ட் ஐ வில் ஸ்பீக் அகெயின். அண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிற விஷயம் இன்னொரு இது பெனிஃபிட்ஸ் என்னன்னா, யூ வில் பி மச் மோர் ஹாப்பியர் பீயிங் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த மூமெண்ட்ல இருக்கும் போது தான் உங்களுக்கு மோர் ஹாப்பினஸ் இருக்கும். ஈவன் இஃப் யூ ஜஸ்ட் ட்ரைங் டு திங்க் அபவுட் த ஹாப்பி மெமரிஸ் ஆஃப் யூ, அதை விட இந்த மூமெண்ட்ல இருக்கிறத நீங்க நினைச்சு இந்த மூமெண்ட்ல ப்ரெசன்ட் மூமெண்டா இருக்கும் போது தான் உங்களோட ஹாப்பினஸும் கன்ஃபார்ம் அதிகமாக இருக்கும். And actually happiness tends to better relationships. So you just need to be more happier. And present momentல அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் இன்னும் ஹாப்பியாக இருக்க முடியும்னா ஏன் you can just be in the present moment more. And what else I want to say, so I just got into this park. First time இப்போ வீடியோ ஒன்று எடுக்கலாம். And actually it is a nice place. So yeah, I hope this video will do good. And meditation, to be honest, I'm practicing it for more than 3 years. மேலே நான் ட்ரை பண்ணியிருந்தா இருக்கேன், ரெகுலராக பண்ணுறேன். And I can see the changes. Like நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மெடிடேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்கூல் டைமில் வந்து என்னோட கிரேட்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும், என்னோட கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு கூட படித்தவங்களுக்கு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க, கிளியராக தெரியும். அண்ட் இன் காலேஜ் எந்த அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குன்னு யூனிவர்சிட்டியில் என் கூட படிக்கிறவங்களுக்கு கேட்டால் தெரியும். ஏன் இட் ட்ரூலி சேஞ்ச் அ லாட் அண்ட் இட் இம்ப்ரூவ் மை லைஃப் அ லாட் பெட்டர். ஸோ ஐ ட்ரூலி டெல் யூ, தினமும் மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க. ட்ரைலாம் கிடையாது, தினமும் பண்ணுற பூண்டா என்ன லைக் என்ன ஒரு இது பண்ணால் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் சால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அப்புறம் வேற என்ன தேவை, ஜஸ்ட் போய் பண்ணுற அவ்வளோதான்.